Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல டைப்ரைட்டிங் பேசிக் ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் 1 தான் எப்படி அடிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டைப்ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே பேசிக்கா என்ன ஃபிங்கரிங் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் 1. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ASDF தான் நம்ம அடிப்போம். ஏக்கு இந்த ஃபிங்கரிங் சரிங்களா, எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் ஃபிங்கரிங், டிக்கு நெக்ஸ்ட் ஃபிங்கரிங், எஃப்க்கு இது சரிங்களா. ஸோ ASDF இப்படி தான் அடிப்போம் சரிங்களா. அடுத்தடுத்த ஃபிங்கரிங் யூஸ் பண்ணுவோம். ASDF இதுதான் வந்துட்டு எக்ஸசைஸ் 1 சரிங்களா. ஸ்பேஸ் பாருக்கு நம்ம எப்போவுமே தம்பு தான் யூஸ் பண்ணணும். அது லெஃப்ட் தம்பாக இருக்கலாம், இல்லைன்னா ரைட்டு தம்பாக இருக்கலாம். இந்த விரல் தான் நம்ம எப்போவுமே ஸ்பேஸ் பாருக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ASDF ஸ்பேஸ் விடணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைட் ஃபிங்கரிங். இதில் பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ செமிகோலன், அடுத்த ஃபிங்கரிங் எல்லுக்கு, நெக்ஸ்ட் ஃபிங்கரிங் கேக்கு, நெக்ஸ்ட் ஃபிங்கரிங் ஜே. ஸோ செமிகோலன் LKJ ஸ்பேஸ் சரிங்களா. ஸோ இது அடிச்சிடலாம். இப்போது ASDF ஸ்பேஸ் பாருக்கு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் செமிகோலன் LKJ ஸ்பேஸ் சரிங்களா. ஸோ ASDF ஸ்பேஸ், ரைட் சைடில் செமிகோலன் LKJ ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் அடிக்கிறப்போ, அதாவது முதல் நாள் நீங்கள் அடிப்பீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு கொஞ்சம் கை வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸே இல்லை, டைப்ரைட்டிங் மிஷினில் நம்ம அடித்து பார்த்ததில்ல. அதனால் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் டே அந்த ஒரு முதல் நாள் இரண்டாவது நாள் சில பேருக்கு கொஞ்சம் கை அதிகமாக வலிக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே அடிக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இது இப்போ தான் பேசிக் ஸ்டார்டிங் சரிங்களா. பொறுமையாக அடிங்க. அடிக்கிறப்போ, அதாவது ஃபஸ்ட் டைம் அடிக்கிறப்போ நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2-3 நாள் கழித்து கொஞ்சம் பார்க்காம அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு புக்கு இருக்கும் இல்லையா, புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் புக்கை பார்த்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. எப்போவுமே கீபோர்டவே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வராது. ஏன்னா ஸ்பீடு அடிக்கிறப்போ நம்மளுக்கு அந்த ஸ்பீடே வராது. ஸ்பீடு புக் தனியாக தருவாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த ஸ்பீடே வராது, ரொம்ப திணற ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த ஸ்பீடு வந்து 10 மினிட்ஸில் நம்மளுக்கு முடிக்கணும் இல்லையா, அதனால். ஸோ பேசிக் ஃபிங்கரிங் நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே பேசிக் ஃபிங்கரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் ஓகே, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம வந்துட்டு புக்கை மட்டும் பார்த்து அடிக்கணும். கீபோர்டவே பார்த்து அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கரெக்டாக வராது. ஸோ டைப்ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லீவ் விடாமல் போகணும் சரிங்களா. அதாவது லீவ் எடுக்காமல் ஸோ கண்டினியூஸாக கிளாஸ் போங்க. ஸோ 1 hour அப்படின்னா 1 hour கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 6 months நம்ம கரெக்டாக நம்ம அந்த கிளாஸை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ பேசிக் ஃபிங்கரிங் இதுதான். ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ ரைட் சைடில் நம்ம அடிப்போம் சரிங்களா. ஸோ ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எந்த ஃபிங்கரிங் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அதை அடிக்கிறப்போ சொல்லிக்கிட்டே அடிங்க. அதாவது மைண்டுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. ASDF ஸ்பேஸ் அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளேயே, அது ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, மைண்டுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிகிட்டே அடிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இன்னும் ப்ராக்டிஸ் ஆயிரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபிங்கரிங் பார்த்தீங்கன்னா ASDF GF வச்சு அடிப்போம். அதை வந்து நெக்ஸ்ட் வர வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.